லோடு கிடைக்குன்னு காத்துட்டு இருக்கிறது நல்லதா இல்லை எம்டியாக அடுத்த சிட்டிக்கு மூவ் ஆகுறது நல்லதா? நீங்கள் ஒரு லோடுக்கு 2 நாள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த 2 நாளோட இஎம்ஐ, இன்சூரன்ஸ், டிரைவர் சேலரி எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் போகும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல 30,000 ரூபாய் லோடுக்கு 3 நாள் வெயிட் பண்ணுறதை விட 2,000 ரூபாய் டீசல் செலவு பண்ணி எம்டியாக மூவ் ஆகி 40,000 ரூபாய் லோட ஒரு நாள் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ட்ரக்கு ஒரே இடத்துல கூட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தா அது ஓனருக்கு தான் லாஸ். ஆனால் லோடு கிடைக்குன்னு காத்துட்டு இருக்கிறது நல்லதா இல்லை எம்டியாக அடுத்த சிட்டிக்கு மூவ் ஆகுறது நல்லதா? நீயே சொல்லு. பல ஓனர்ஸ் யோசிக்கிற விஷயம் டீசல் செலவாகுமேனு தான். ஆனால் உண்மை என்னென்னா டீசல் செலவு கொஞ்சம் தான், ஆனால் வெயிட்டிங் லாஸ் தான் ரொம்ப அதிகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி சரியான நேரத்தில் மூவ் ஆகிறது உங்கள் ப்ராஃபிட்டை டபுள் ஆக்கணும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை FR8. இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். லாஜிஸ்டிக்ஸில் ஒவ்வொரு டிசிஷனுமே நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் கரெக்ட் டைமில் கரெக்ட் டிசிஷன் எடுக்கிறது உங்கள் ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது ரைட் டைமில் மூவ் ஆகணுமா இல்லை வெயிட் பண்ணலாமா? இந்த ரெண்டில் எது உங்கள் பிஸ்னஸ்க்கு பெஸ்ட்டுன்னு இப்போ கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வெயிட்டிங்கில் இருக்க மறைமுகமான செலவு பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு லோடுக்கு 2 நாள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த 2 நாளோட இஎம்ஐ, இன்சூரன்ஸ், டிரைவர் சேலரி எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் போகும். இதில் இன்கம் 0 தான். அதே 2 நாளில் நீங்கள் எம்டியாக மூவ் ஆகி லோடு எடுத்தீங்கன்னா அந்த லாஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். நிற்கிற ட்ரக்கை செலவை தான் க்ரியேட் பண்ணும், ஓடுற ட்ரக் தான் ரியல் இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரும். அடுத்து, எம்டியாக மூவ் ஆகிறது லாஸா இல்லை ஸ்மார்ட் மூவான்னு பார்க்கலாம். எம்டியாக ஓட்டும் போது மைலேஜ் 20%லேருந்து 30% அதிகமாக கிடைக்கும். என்ஜின் ப்ரெஷர் கம்மி, டயரோட பியர் அண்ட் டயரும் கம்மி. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல 30,000 ரூபாய் லோடுக்கு 3 நாள் வெயிட் பண்ணுறதை விட 2,000 ரூபாய் டீசல் செலவு பண்ணி எம்டியாக மூவ் ஆகி 40,000 ரூபாய் லோட ஒரு நாள் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். மூவிங்கை ஒரு செலவாக பார்க்காம அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மந்த்லி ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக ஏறும். அடுத்து, மார்க்கெட் டிமாண்ட் எப்படி உங்கள் டிசிஷன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். லோடுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட டிமாண்டை செக் பண்ணணும். பெங்களூர், சென்னை இல்லைன்னா கோயம்புத்தூர் மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்க்கு எம்டியாக மூவ் ஆகிறது எப்போவுமே சேஃப் தான். ஏன்னா அங்கே லோடு எப்போவுமே கிடைக்கும். நீங்கள் இருக்க ஏரியாவில் லோடு இல்லைன்னா அங்கே வெயிட் பண்ணுறது டெட் டைம் தான். அதை விட்டுட்டு டிமாண்ட் இருக்க பிளேஸ்க்கு மூவ் ஆகிறது தான் ஸ்மார்ட் மூவ். அடுத்து, டிரைவர் அண்ட் ட்ரக் கண்டிஷனுக்கு வெயிட்டிங்னால வர பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம். ட்ரக் 2 to 3 நாள் கண்டினியூஸாக நிற்கும் போது டிரைவரோட ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகும். ரெஸ்ட் இருந்தாலும் ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோ இல்லைன்னா அவங்களுக்கு மன அழுத்தமாக இருக்கும். இதுவே மெக்கானிக்கல் சைட்லேருந்து பார்த்தோம்னா என்ஜின் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் பேட்டரி ட்ரைன் ஆகும், சிஸ்டம் எல்லாம் ஸ்லோவாகும். ரெகுலர் மூவ்மெண்ட் இல்லைன்னா பார்ட் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிறது குறையும். ட்ரக்கோட டயர் ஒரே பொசிஷனில் ரொம்ப நாள் நின்னா ட்ரக் வெயிட்னால டயரோட ஷேப் மாறி போக சான்ஸ் இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரக்கு தொடர்ந்து ஓடுனா தான் பார்ட் ஸ்மூத்தாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் செலவு குறையும். வெயிட்டிங் அவாய்ட் பண்ண சிம்பிள் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹைவேல லோடு இல்லாமல் நிற்கும் போது பார்க்கிங் செலவு மட்டும் இல்லை, டீசல் திருட்டு மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு. அதனால நிற்கிறத விட மூவ் ஆகிறது தான் சேஃப். ப்ளஸ் ஒரு நாளுக்கு மேலே வெயிட் பண்ணுனா இஎம்ஐ ப்ரெஷர் அதிகமாகும், இன்கம் இல்லாமல் செலவு தான் அதிகமாகும். டிமாண்ட் இருக்க ஊருக்கு கரெக்டான டைமுக்கு மூவ் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். லோடு இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகி நின்னாதான் லோடு சீக்கிரம் கிடைக்கும். வெயிட்டிங்கை தவிர்க்கறதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா முன்னாடியே அடுத்த லோட அரேஞ்ச் பண்ணுறது தான். ஃபைனலாக பார்த்தா வெயிட்டிங் அண்ட் மூவிங் ரெண்டில் எது பெஸ்ட்னா கண்டிப்பாக மூவிங் தான் பெஸ்ட். ஏன்னா ட்ரக்கு சும்மா நிற்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் லாபம் குறையும். அந்த டைமில் பல ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லோடு வரும்னு ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் மார்க்கெட் டிமாண்ட் எங்கே இருக்குன்னு அனலைஸ் பண்ணி கரெக்ட் டைமில் நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் மூவ்மெண்ட் பிளானிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ட்ரையாங்கிள் மெத்தட். இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லோடுக்காக வெயிட் பண்ணுவீங்களா இல்லை எம்டியாக மூவ் ஆகுவீங்களான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.